இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகமானது லூக்கா நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 29 முதல் 32 வரை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியிலே இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே இயேசுடைய புதுமைகளை பார்த்தார்கள், இயேசு செய்த செயல்கள் அனைத்தையும் பார்த்தார்கள். இருந்தும் அவரிடம் அடையாளம் கேட்கின்றார்கள் அந்த மக்கள். ஆகவே இயேசு அவர்களை சாடுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த மக்கள் ஏன் இது போன்ற அடையாளங்களை கேட்கின்றார்கள் அல்லது கேட்டார்கள் என்று எண்ணுவதற்கு முன்பாக, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்து கொண்டிருக்கின்றோம்? இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது புதுமைகள் செய்தால் நான் நம்புவேன். கடவுள் உண்மையில் இருந்தால் ஏன் இந்த போர்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? கடவுள் உண்மையில் இருக்கிறார் என்றால் ஏன் ஒரு சிலர் வசதி படைத்தவர்களாகவும் மற்றவர்கள் ஏழைகளாகவும் இருக்கின்றார்கள்? ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுக்கப்படுகிறது, மற்றவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை நாம் இன்றைக்கும் எழுப்புவதுண்டு. அதுபோன்றுதான் அன்றைக்கும் அந்த மக்கள் இயேசுவின் முன்பாக அடையாளங்களை கேட்கின்றார்கள். ஆனால் அதற்கு இயேசு என்ன பதில் கொடுக்கின்றார்? யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு எந்த ஒரு அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லுகின்றார். யோனாவின் அடையாளம் என்று சொல்லுகின்ற பொழுது, யோனா 3 நாட்கள் மீனின் வயிற்றுக்குள் இருந்ததாகவும், அதன் பிறகு அந்த மீன் அவரை கடலின் கரையில் கக்கியதாகவும் நாம் வாசிக்கின்றோம். அதாவது 3 நாள் இரவு இயேசு எவ்வாறு இறந்து உயிர்ப்பதற்கு முன்பு 3 நாட்கள் இருளில் அல்லது பாதாளத்தில் இருந்தாரோ, அதுபோன்று இவரும் 3 நாள் அந்த மீனின் வயிற்றில் இருளில் இருந்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆக இது ஒரு அடையாளம், இயேசுடைய மரணம் மற்றும் உயிர்ப்பு என்பதை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளம். இரண்டாவதாக, யோனா அந்த மக்களிடம் சென்று புதுமைகளை நிகழ்த்தவில்லை. மாறாக, கடவுள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார், நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிய உடனே அவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து தங்களை திருத்திக் கொள்வதற்கு முற்படுகின்றார்கள். தவறை உணர்ந்தவர்கள் உடனடியாக அரசன் முதல் ஆண்டி வரை, அதாவது ஏழைகள் முதல் பணக்காரன் வரை அனைவருமே ஒன்று சேர்ந்து சாக்குடை அணிந்து தங்களுடைய தவறுகளுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக மனமாற்றம், அந்த மனமாற்றம் என்பது இறைவனுடைய வார்த்தையை யோனா இறைவாக்கினர் வழியாக கேட்டதனால் நிகழ்ந்ததை ஒழிய அவர் அங்கு புதுமைகளை நிகழ்த்தி அவர்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் நாம் இன்றைக்கும் புதுமைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் என்னவென்றால், இறைவனுடைய வார்த்தை தான் நமக்கு தேவை. இறை வார்த்தையை நாம் உள்வாங்கி அதை தியானித்து அதன்படி வாழ ஆரம்பித்து விட்டாலே அதுதான் அடையாளம். காரணம் என்னவென்றால், இறைவன் அருளடையாளங்கள் வழியாக பேசுவதில்லை. இன்றைக்கு எவ்வாறு பேசுகின்றார்? என்னுடைய மனம் சஞ்சலப்பட்டிருக்கிறது, என்னுடைய மனதிலே நிம்மதி இல்லை. இறைவன் பதட்டமாக இருக்கின்ற மனசாட்சி, என்னுடைய மனசாட்சி வழியாக என்னோடு பேசுகின்றார். எதற்காக? என்னை மன்னிப்பதற்காக. காரணம் என்ன? எப்பொழுது என்னால் பிறரை மன்னிக்க முடியவில்லையோ, எப்பொழுது என்னால் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, அல்லது எப்பொழுது என்னால் நான் செய்த செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, அப்பொழுது மனம் போராட்டத்துக்குள் தள்ளும். அங்கே இறைவன் எனக்குள்ளிருந்து பொறுமையாக இரு, அமைதியாக இரு, தவறு தவறுதான் என்று ஏற்றுக்கொள், நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று மன்னிப்பை கொடுப்பதற்காக இறைவன் நமக்குள் இறங்கி வருகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, ஏழைகளின் வழியாக இறைவன் தென்படுகின்றார். ஆக ஏழைகளுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது இறைவன் பரிவு கொள்ளுகின்றார். அந்த பரிவை இறைவன் நம் வழியாகவும் காண்பிப்பதற்கு அவர் முயற்சி செய்கின்றார். அதாவது ஆகவேத்தான் விவிலியத்தில் சொல்லுகின்றார், நீ எப்பொழுது இன்னொருவருக்கு என்னுடைய பெயரால் செய்கிறாயோ அப்பொழுது எனக்கே செய்கிறாய் என்று சொல்லுகின்றார். நீ அந்த ஏழைகளுக்கு செய்தது, உணவு கொடுத்தது, அல்லது நீங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கலாம், பல்வேறுபட்ட உதவிகளை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கின்ற பொழுது அந்த முகங்களிலே இறைவனை காண முடியும் என்று சொல்லுகின்றார். அது ஒரு அடையாளம்.
மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இயற்கையினுடைய அழகிலே இறைவனை காண முடியும். காரணம், இந்த இயற்கையை பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய அழகை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. இயற்கையே இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் அதை படைத்தவர் எவ்வளவு அழகாக இருப்பார் என்று இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு இயற்கையின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். நான்காவது, தன்னுடைய மகிமையை காண்பிப்பதற்காக அல்ல, மாறாக தன்னுடைய தாழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற இயேசு, நற்கருணையில் வீற்றிருக்கின்ற இயேசு தான் நமக்கு முழுமையான ஒரு அடையாளமாக இருக்கின்றார். ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் அவர் நம்மோடு பயணிப்பதற்கு இந்த நற்கருணையை தேர்ந்தெடுத்து நற்கருணை வழியாக நம்மை அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கின்றார். இதைவிட வேறு அடையாளம் நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்றுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள், பல நேரங்களிலே உம்மை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றோம். இந்த உலகில் நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்து ஏதோ இங்குதான் நாங்கள் எங்களுடைய வாழ்நாளெல்லாம் வாழப்போகிறது போன்று கேள்விகளை எழுப்பிக் கொண்டவர்களாக உண்மையை ஏற்றுக்கொள்ளவும் உண்மையை நம்புவதற்கும் தயங்குகின்றோம். அவற்றிலிருந்து நாங்கள் விடுபட்டு உண்மை, அன்பு, நீதி, நியாயம் இவற்றை ஏற்று எங்களுடைய வாழ்வில் வாழ்வாக்கிட வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.